கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இனி செய்தியின் தலைப்பு, உனக்கு கட்டளையிடுவார். எதை கட்டளையிட போகிறார் அப்படின்னு சொல்லி தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, முதல் காரியம் சமாதானத்துடனே போ அப்படின்றாரு அன்னாளை பார்த்து. ரெண்டாவது சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்லி முடிக்கிறதே பார்க்குறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அநேக காரியங்களிலே நமக்கு சமாதானத்தை தருக தேவனாக இருக்கிறார். அநேக சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அநேகருக்கு சமாதானம் இல்லை. இந்த வேதத்தில் வாசிக்கும்போது அன்னாளை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். அன்னாளின் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்ததுனால அவள் மிகவும் துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்தினாள் அவளுடைய அந்த முதல் மனைவி. ரெண்டாவதாக பார்க்கும்போது வருடந்தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து மனம் கசந்து அவள் அழுது ஜெபிப்பது உண்டு. அப்பொழுது ஒரு நாள் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்கப்பா, என்னை நினைத்தருளுங்க ஆண்டவரே சொல்லி வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். பாருங்க, கர்த்தர் சமாதானம் இல்லாமல் வந்த அவளுக்கு சமாதானத்தை தந்தார். அந்த ஜெபத்தை அவர் செய்தார். உடனே அதற்கு ஏலி, அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த ஏலி சொல்கிறார், சமாதானத்தோடு போ. நீங்கள் எந்த விதமான காரியங்களிலே கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் என்று சொல்கிற ஒரு வார்த்தை சமாதானத்துடன் போ என்பதாகும். இன்றைக்கி நம்ம கலக்கத்தோடு வந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். கனவு நிமித்தமாக சமாதானம் இழந்து போயிருக்கலாம், பிள்ளைகள் நிமித்தமாக சமாதானம் இழந்து போயிருக்கலாம், இல்லை நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற நிமித்தம் சமாதானம் இழந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சமாதானத்துடனே நீ போ. அந்த சமாதானம் உலக தருகிற பிரகாரமான சமாதானம் அல்ல, கர்த்தர் தருகிற சமாதானம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நான் உலக பிரகாரமான சமாதானத்தை இல்லைப்பா, கர்த்தர் தருகிற சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 14வது அதிகாரத்தில் இங்கே அழகாக கர்த்தர் சொல்கிறாரு. 14வது அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அப்படி சொல்கிறார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை, நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்லி யோவான் 14:27 சொல்லியிருக்கிறார். அப்போது சமாதானத்தை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். யாருக்கெல்லாம் கர்த்தர் சமாதானத்தை தந்தார், சமாதானத்தோடு போனார்கள் என்று பார்க்கும்போது, யோனத்தான் தாவீதுடைய வாழ்க்கையில் அவர்கள் சமாதானத்தோடு போனார்கள் சொல்லப்பட்டிருக்குது. எலிசா நாகமான் காலத்தில் நாகமான் குஷ்டரோகம் பிடித்தவனாய் வந்தபோது அந்த யோர்தான் அதில் முழுக்கி எழுந்து சொல்கிறான், நீ சமாதானத்தோடு போ அப்படின்னாரு. சமாதானத்தோடு போனான். லூக்கா 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலேருந்து பார்க்கும்போது, ஒரு பாவி உள்ள ஸ்திரீ வந்தால் ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்ன, இனி பாவம் செய்யாத, நீ சமாதானத்தோடு போனா. அவள் பாவம் செய்யலை, சமாதானத்தோடு போனா. இன்னைக்கு அருமையானவளே, இயேசுவின் இடத்தில் வருகிற யாவருக்கும் சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் நம் கேட்கிற விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுகிறார்.
இந்த அன்னாள் என்ன விண்ணப்பத்தை கேட்டால், என்ன கட்டளையிட்டார்? 24வது வசனத்தில் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அப்போது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவராக உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டால் சொல்லி குழந்தையை பெற்றெடுத்து அவள் மறுபடியும் எருசலேம் தேவாலயத்துக்கு வந்து ஏலிக்கு முன்பாக நிற்கிறாள். இங்கே பாருங்கள், விண்ணப்பத்தின்படி உன்னை கட்டளையிடுவாராக சொல்லி ஒரு ஊழியக்காரன் ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணி அனுப்புகிறாரு. சில நாள் சென்ற பின்பு அவள் கர்ப்பவாதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன்னு சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். இத்தனை ஆண்டு மலடியாக இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் ஜெபித்தா கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தாலும் திறக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஜெபத்தினாலே கர்த்தர் குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் கூட பெருமைக்காக அல்ல. எத்தனையோ சகோதரிகள் 10 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் குழந்தை இல்லையே, திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டதுன்னு சொல்லி ஜெபத்துக்கு வந்தார்கள். அவளுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் அற்புதமாக அவளுக்கு குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். குழந்தை செல்வங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக சாட்சிகள் இன்னைக்கு இருக்கிறது, எங்கள் சபையில் இருக்கிறது, அநேக இடங்களில் இருக்கிறது. கர்த்தர் கர்ப்பத்தை அடைத்திருந்தாலும், பிசாசு கர்ப்பத்தை அடைத்திருந்தாலும் கர்த்தர் திறக்கிற தேவன் நம் ஆண்டவர். அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தான். ஏலி சொன்னார், உன் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். அப்போ நம்ம விண்ணப்பம் செய்யணும். பாருங்க, உடனே ஆண்டவர் சில வருடங்கள் பின்பு அவள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்றாள். பெற்ற பிறகு பால் மறக்க பண்ணின்னு கொஞ்ச நாள் கழிச்சு 27வது வசனத்தில் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தரிடத்தில் நீங்கள் என்ன கேட்டுனுங்கிறீங்க? கர்த்தரிடத்தில் கேட்கிறதை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். கட்டளையிடுவார். அதை எதை கேட்கிறீங்களோ அதை கட்டளையிடுவார். அது உங்களுக்கு கிடைக்கும். அவர் சொல்லாக அவர் கட்டளையிட்டா நிற்கும் வசனம் சொல்லுது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கேட்கிறதை கட்டளையிடுவார். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ஆராதனை வந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நான் கேட்டுக்கினே தான் இருக்கிறேன், எனக்கு எதுவும் கிடைக்கல நினைக்கிறீங்க. அதிக கர்த்தரிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அவர் கட்டளையிடுவார். அருமையானவர்களே, உங்களுக்கு எவைகளை கட்டளையிடுவார்? சமாதானத்தோடு போன்றாரு. 2வது கட்டளையிடுவேன்றாரு. எதை கட்டளையிடுவார்? உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரம் 11வது வசனம், உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவன்கள் பலனும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக கட்டளையிடுவார். எதை கட்டளையிடுவார்? உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணமான நன்மையை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். எதை கட்டளையிடுவாரா? பரிபூர்ண நன்மையை கர்த்தர் உனக்கு தருவார். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, நன்மை இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த வசனத்தின்படி கர்த்தர் உன்னை கட்டளையிடுவா. உன் விண்ணப்பத்தின்படி உன்னை கட்டளையிடுகிற காரியம் இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மையினால் உன்னை நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். 2வது பார்த்தீங்கன்னா, ரூத்துவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும்போது, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், செய்கைக்கு தக்க பலனை அவர் உனக்கு கட்டளையிடுவார். 2வது எதை கட்டளையிடுவாராம்? நம் செயலுக்கு தக்க பலன். நம்ம எதை ஆண்டவருக்காக செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். செயலுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். நல்லது செஞ்சால் நல்லதை கொடுப்பார், தீமை செஞ்சால் தீமையை கொடுப்பார். ஒரு உதாரணமாக ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு முருங்கை வியாபாரி இருந்தான். கிராமத்தில் இருந்து அவன் முருங்கைக்காய்களை பட்டணத்தில் கொண்டு வந்து ஒரு காய்கறி வியாபாரிகிட்ட அவர் கொடுத்து அதுக்கு பதிலாக பொருட்களாக வாங்கி கொண்டு போவார். அவர் பல நாட்களாக பல மாதங்களாக அப்படி பொருள்களை கொண்டு பண்ட மாற்று முறையில் அவர் முருங்கைக்காயை கொடுத்துட்டு அதே வெயிட்டுக்கு வேறு ஏதாவது பொருளை வாங்கிட்டு போவார். அப்படி வாங்கிட்டு போயிருக்கும்போது ஒரு நாள் அந்த கடைக்காரங்கிட்ட ஒரு ஆர்டர் வருது, ஒரு 10 கிலோ முருங்கைக்காய் வேணும்னு சொல்லி. அவர் உடனே அந்த காய்கறி வியாபாரியை தொடர்பு கொண்டு, முருங்கைக்காய் வியாபாரியை தொடர்பு கொண்டு எனக்கு 10 கிலோ முருங்கைக்காய் வேணும் என்று சொல்லி கேட்கிறார். அந்த முருங்கை வியாபாரியோ 10 கிலோ முருங்கைக்காயை கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த முருங்கைக்காயை அந்த கடைக்காரர் வாங்கி அது அவருக்கு வந்த ஆர்டர் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு 10 கிலோ முருங்கைக்காயை கொடுக்குறார். அப்போ கொடுக்கும்போது அதை வாங்குறவர் நான் எடை போட்டு தான் வாங்குவேன்னு சொல்லி
அவர் அந்த முருங்கைக்காயை எடை போட்டு அந்த கடை ஓனர் மத்தியில் எடையை போட்டு வாங்குகிறார். எடை போட்டு பார்க்கும்போது அந்த எடையில் 1.5 கிலோ மிஸ் ஆகுது. அப்போது வாங்க வந்த அந்த சமையல்காரன் சொல்கிறான், 1.5 கிலோ கம்மியாக இருக்குதே அப்படின்னு. உடனே இந்த கடைக்காரனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்போது இந்த கிராமத்தில் இருந்து வந்த விவசாயி நம்மளை ஏமாற்றிட்டானே, இத்தனை முறை ஒவ்வொரு முறையும் 1.5 கிலோ ஏமாற்றிட்டு போயிட்டானே, அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லி காத்திருந்தார். மறுபடியும் ஒரு நாள் வந்தபோது அவன் முருங்கைக்காயை கொண்டு வந்தான். முருங்கைக்காயை கொண்டு வந்த பிறகு அவனை சட்டையை பிடித்து, நீ இப்படி என்னை ஏமாற்றிட்டியே, நான் உன்னை நம்பித்தானே அப்படியே எடுத்துன்னு அந்த பொருளுக்கு பதிலாக அப்படியே கொடுத்து அனுப்பினேன். அவர் சொன்னாராம், ஐயா எனக்கு இடைக்கற்கள் வாங்குவதற்கு வசதி இல்லை, நீ கொடுக்குற பொருள் அரிசியை நான் வாங்கிட்டு போயிட்டு போன மாதம் வரும்போது 10 கிலோ அரிசி வாங்கிட்டு போனேன். அந்த அரிசியை என் தராசில் வச்சு என் முருங்கைக்காயை அறுத்து அதில் வச்சு அந்த அரிசி எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு முருங்கைக்காயை நான் எடை பார்த்து எடுத்துகிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொன்னாராம். அப்போது இந்த கடைக்காரனுக்கு ஒன்றும் புரியல. சரி, இப்போ என் கடையில் இருக்கிற அந்த 10 கிலோ அரிசியை எடுத்து அவர் எடை போட்டு பார்க்கும்போது அந்த பாக்கெட்டு அரிசியை 1.5 கிலோ குறைவாக இருந்துச்சு. அப்போது இது தன்னுடைய தவறு தான், நாம தான் இத்தனை வருடங்களாக இவரை ஏமாற்றிட்டோம் என்பதை உணர்ந்து மிகவும் வருத்தத்துடன் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டாராம். அப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, செய்கைக்கு தக்க பலன், அவர் கெட்டது செய்தார், அந்த பலன் அவருக்கு கிடைச்சிச்சு. இன்றைக்கி நிறைய பேர் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். அப்போ கர்த்தர் கட்டளையிடுவார், பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார், செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். மூன்றாவதாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது, 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் 4வது வசனம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். காகங்களுக்கு கட்டளையிடுறார், எதுக்கு தெரியுங்களா? உன்னை போஷிக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிடுகிறார். உன்னை போஷிப்பார், போஷிக்கும்படியாக கட்டளை. ஒரு நாள் பசி இல்லை, பட்டினி இல்லை, ஆண்டவன் நம்ம போஷிப்பார். முதல் காரியம் பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவார், செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடுவார். மூன்றாவது, உன்னை போஷிக்கும்படியாக ஆண்டவர் உன்னை கட்டளையிடுவார். அருமையானவர்களே, நாம் போஷிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 91:11 சொல்லப்பட்டிருக்குது, வழியெல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார். எத்தனை முறை போகிறோம் வரோமே, வண்டியில் போகிறோம், பைக்கில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம். கர்த்தர் போகும்போதெல்லாம் நமக்கு விபத்து இல்லாமல், நாசமோசம் வராமல் தூதர்களை வைத்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வழிகளெல்லாம் காக்கும்படியாக நமக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். என் பிள்ளை போகிறான்ப்பா, ஜாக்கிரதையாக பார்த்துக்க சொல்லி தூதரை நம்மளுக்கு உதவி செய்யும்படியான பணிவிடை தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே தான் கர்த்தருடைய சத்தம் சொல்கிற மோசம், என் சமூகம் முன்பாக செல்லும் சொல்லி வசனம் சொல்லுது. அவர் சமூகத்தை அனுப்பி சுகத்தோடு போய் சுகத்தோடு திரும்பி வரும்படியாக கர்த்தர் நம்ம கிருபை பண்ணுறாருனா, உன் வழியெல்லாம் காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவாருங்க. உன் பாதம் கல்லில் இடாதபடி தூதர்கள் உன் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி கட்டளையிடுவார். என்ன கட்டளையிடுவார்? இன்னைக்கு நம்ம பார்த்தோம், பரிபூர்ண நன்மை உண்டாகும்படியாக கட்டளையிடுவார், செய்கைக்கு தக்கதான பலனை உன்னை கட்டளையிடுவார், மூன்றாவது உன்னை போஷிக்கும்படியாக உன்னை கட்டளையிடுவார், நாலாவது வழியெல்லாம் காக்கும்படியாக தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்படி நாம் கர்த்தர் நம்ம கட்டளையிட வேண்டும் என்றால், தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் நம்ம கட்டளையிட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? 2 நாளாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகம புஸ்தகம் எடுத்துக்கோ. 2 நாளாகம புஸ்தகத்தில் 32வது அதிகாரத்தில் நாம் வாசிப்போம் என்றால், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார். எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிச்சதுனால கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இன்னைக்கு நம்ம கூட ஜெபம் பண்ணுவோம் என்றால், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நமக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். அப்போ கர்த்தர் கட்டளையிடுகிறவர். கர்த்தர் நம்ம கட்டளையிட்டதை செய்து முடிக்கணும்னா, கர்த்தர் கொடுக்கணும்னா, நம்ம கேட்கறதை கர்த்தர் கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும். அந்தி சந்தி மத்தியானம் வெளில ஜெபிக்கணும். மோசை போல ஜெபிக்கணும், தாவீதை போல ஜெபிக்கணும், தானியேலை போல ஜெபிக்கணும், ஜெப ஆவியை ஊற்றுமையான்னு கேட்கணும்.
சபையாக நம்ம சேர்ந்து ஜெபிக்கணும், கூடி வரணும், கூடி ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ரெண்டாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கும் போது என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இங்கே, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவனும் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தை யாவரும் நிச்சயமாக அறிய கடவார்கள் என்றார். அப்போ கிறிஸ்து சிலுவையில் மரித்த ஆண்டவரை குறித்து நாம் பிரசங்கிக்க வேண்டும். பேதுரு பாதங்க அங்கே பிரசங்கித்தான். பிரசங்கித்த போது அதை கேட்டவர்கள் குத்தப்பட்டவர்களாக மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பீங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர். எப்போ? சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த போது ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவார். ஆண்டவர் உனக்கு கட்டளையிட நாம் ஊழியம் செய்யணும். நம்மால் முடிந்த சிறு பிள்ளைகள் ஊழியமோ, இல்லை ஒரு கைப்பிரதியை கொடுக்குற ஊழியமோ, இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ளவர், அவர் உனக்காய் மரித்தா உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் சொல்லுகிறவர்களாக நாம் எழும்பும்போது உனக்கு எவைகளெல்லாம் கட்டளிடணுமோ அவைகளெல்லாம் அவங்களை கட்டளிட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். முதல்ல சொன்னேன், அவர் நம்ம கட்டளிட நாம் என்ன செய்யணும்? நான் ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது, அவர் நம்ம கட்டளையிட நாம் ரெண்டாவது என்ன பண்ணணும்? கிறிஸ்துவை குறித்து ஜனங்களுக்கு சொல்லணும், ஊழியத்தை செய்யணும், நம்மளால் முடிந்ததை செய்யணும். மூன்றாவதாக நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவுகள் வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கு வேண்டிய மரங்களின் ராஜாவாகிய வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதத்தை கட்டளையிடப்படுவதாக என்றான். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினாலே ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அப்போது தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கணும். இங்கே நெகேமியாவுக்கு தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்துச்சுனால தான் ராஜா அதை கட்டளையிட்டார். அப்போது அவன் சொல்கிறான், தேவனுடைய கரம் எனக்கு இருந்ததுனால்தான் ராஜா அதை எனக்கு என்ன பண்ணார்? கட்டளையிட்டார்னு சொல்கிறார். அப்போ நம்ம பரம்பரை லோகத்தில் இருக்கிற ராஜா நம்ம கட்டளையிடனா அந்த தேவனுடைய கரம் நம்ம தலைமையில் இருக்கணுங்க. பாருங்கள், இந்த தேவனுடைய கரம் ஒரு அடிமையாக இருந்தாலும் கூட தேவனுடைய கரம் என் மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு விசுவாசம் பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்மளுக்குள்ளே விசுவாசம் இருக்குதா? என் மேலே தேவனுடைய கரம் இருக்குதா? கர்த்தர் கரம் என் மேலேங்க, கடுகளவும் பயம் இல்லைங்கன்னு சொல்லி பெர்க்மன்ஸ் ஐயா பாடுறாரு. கர்த்தர் கரம் நம்ம தலைமையில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். எவைகளெல்லாம் தேவனிடத்தில் கேட்கிறோமோ அவைகளெல்லாம் கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அப்போ தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் கட்டளையிட வேண்டும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஜெபம் பண்ண வேண்டும். ரெண்டாவது, சிலுவையில் இறந்த இயேசு கிறிஸ்துவை என்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய தயவுள்ள கரம் தலைமையில் இருப்பதற்கு நம் தகுதி உள்ளவளாக இருக்கணும். நம் தகுதி உள்ளவளாக இருந்தாலே தேவனுடைய தயவுள்ள கரம் தலைமையில் எப்போது இருக்குங்க. கர்த்தர் நாம் விண்ணப்பத்தின்படியே அவர் நமக்கு கட்டளையிடுவார். நீ தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே கட்டளையிடுவார். ஆகவே தான் 1 சாமுவேல் 1:17 சொல்லுது, சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ சமாதானத்தோடு இன்னைக்கு போங்க. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். என்ன கட்டளையிடுவார்? பரிபூர்ண நன்மை கட்டளையிடுவார். செய்கைக்கு தக்க பலனை கட்டளையிடுவார். உன்னை போஷிக்க முடியாத காகங்களுக்கு கட்டளையிடுவார். வழியெல்லாம் காக்க முடிய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் கட்டளையிட வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்க வேண்டும். இருந்தால் நாம் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, வேதம் சொல்லுது 1 சாமுவேல் 1:17 படி, சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக சொன்ன வசனத்தின்படி இந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு போகட்டும். சமாதானம் இல்லாமல் கலங்கி வந்திருக்கிற பிள்ளைகள், இதை செய்தியை கேட்கிறவர்கள் சமாதானத்தோடு போகட்டும்ப்பா. அவள் சமாதானம் உண்டாகட்டும். அது மட்டும் இல்லை, அவங்க கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர்களுக்கு நீ கட்டளையிடுவீராக. நீ என்னெல்லாம் கட்டளையிடுமோ, எதெல்லாம் தேவையாக இருக்கோ, எதெல்லாம் விரும்பி வேண்டிக் கொள்கிறாளோ அதெல்லாம் கட்டளையிடுங்கப்பா. ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த பெரிய அற்புதமாய் நடத்துங்க. சமாதானத்தை தாங்க. விரும்புகிற காரியங்கள் நடக்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.